கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மார்ச் மாத வாக்குத்தத்த வசனம் தானியேல் பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை ஒரு வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். அப்பொழுது ராஜா கட்டளையிட்ட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். ஆமென். கர்த்தர் இந்த மாதத்தில் நாம் ஆராதிக்கிற அல்லது நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நம்முடைய தேவன், உங்களுடைய தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை, இந்த சாட்சியை தானியேல் சொல்லவில்லை. அந்த நாட்களில் ஆட்சி செய்து கொண்டிருந்த ராஜா என்ன செய்தார்னா இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இந்த ராஜா சொல்லுகிறார், தானியேலை பார்த்து ராஜா தானியேலை நோக்கி சொல்லுகிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவனாய் இருக்கிறாய், உன் தேவனை நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறாய், அவர் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி அவனை என்ன செய்ய சிங்கக்கபியில போடுகிறதுக்கு முன்பதாக ராஜா தானியேலை பார்த்து சொன்ன வசனம். கிட்டத்தட்ட 120 நாடுகளுக்கு ராஜாவாக அவர் இருந்தார். சொல்லப்போனால் முழு உலகத்தையும் கட்டி ஆண்ட மகா பெரிய சக்கரவர்த்தி பேரரசராக இருந்த அந்த ராஜா சொல்லுகிறார், என்ன சொன்னார் தெரியுமா? நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். என்னால் இந்த சிங்கக்கபியிலிருந்து தப்புவிக்க முடியலை. ஏனென்று சொன்னால் எத்தனையோ நான் முயற்சி செய்து பார்த்தேன். 14வது வசனத்தை இப்போ வாசிங்க. ராஜா இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது பாருங்க, ராஜாவுக்கு இது சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்ட உடனே தானியேலை காப்பாற்றுகிறதற்கு அவன் தன் மனதை வைக்கிறான். ஆனால் எவ்வளவோ முயற்சி செய்கிறான். 120 நாட்டுக்கு பேரரசரா மகா பெரிய சக்கரவர்த்தியா இருந்தாலும் கூட அவனால் காப்பாற்ற முடியவில்லை. ஆனால் கர்த்தர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர். இப்போ இந்த சம்பவத்தை நம் இந்த அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுதுதான் என்ன நடந்தது என்பது நாம் அதை சரியாக தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். 6வது அதிகாரத்தில் 1லிருந்து 3வது வசனத்தை வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். முதல் வசனத்தை வாசிக்கலாம். ராஜ்யம் முழுவதையும் தேசாதிபதிகளையும், அப்போ 120 நாடு இருந்துச்சு. அந்த 120 நாடுகளிலும் தேசத்திற்கு அதிபதிகளையும், அப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது வசனத்தில் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு ஆமா. இப்போ 1வது வசனம் 2வது வசனத்துல 120 நாடுகள் இருக்கிறது. இந்த 120 நாடுகளிலும் 120 தேசத்திற்கு அதிபதிகளை ஏற்படுத்தி வைக்கிறார். அந்த பேரரசர் என்ன செய்கிறார்? ஆமிசுத்திரை ஏற்படுத்தி வைக்கிறார். ஏற்படுத்தி வைத்தது மாத்திரமல்ல, ராஜாவுக்கு தனக்கு நஷ்டம் வராதபடிக்கு தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலே இவங்க எல்லாரும் 120 தேசத்திற்கும் அதிபதிகளாக இருக்கிற தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இந்த 120 நாட்டுடைய வரவு செலவு கணக்குகள் மற்ற எல்லா காரியங்களும் ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலே 120 நாடுகளுக்கு மேலே என்ன செய்யணும்? ஒரு 3 பேரை என்ன செய்யணும்? நிர்ணயம் பண்ணணும்னு தலைவர்களாக வைக்கணும். அந்த 120 தேசாதிபதிகளுக்கு மேலே 3 பேரை வைக்கணும். 3 பேரை வைத்து ஒரு பிரதானிக்கு 40 தேசத்தின் அதிபதிகளை, 40 நாட்டுடைய கண்ட்ரோல், வரவு செலவு, அங்கே நடக்கிற எல்லா காரியங்களும் ராஜாவிடத்தில் என்ன செய்யணும்? எடுத்து செல்ல வேண்டும். அது அவங்களுடைய கண்காணிப்பில் இருக்க வேண்டும். இப்படி 3 பிரதானிகள் இருந்தாங்க. அந்த 3 பிரதானிகளில் ஒருவர் தானியேலாய் இருந்தார். தானியேல் 40 நாடுகளை அவருக்கு கீழே இருந்து கண்காணித்து கொண்டிருந்தார். அதனுடைய எல்லா வரவு செலவு கணக்குகள் மற்ற எல்லாவற்றையும் தானியேலுடைய பார்வையில், மேற்பார்வையில் 40 தேசத்தின் அதிபதிகள் அவருடைய கணக்குகளை எல்லாம் ஒப்புவித்து கொண்டிருந்தாங்க. இன்னும் 2 பிரதானிகள் இருந்தாங்க.
அவங்க 40 நாடு 80 நாடுகள் அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றாங்க. இப்படி நடந்து கொண்டிருக்கிற 3ஆவது வசனம், இப்படி இருக்கையில் தானியேல் ஞானிகளுக்கு தேசாதிபதிகளுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க 3ஆவது வசனத்துல இங்க சொல்லும் பொழுது என்ன சொல்லுதுன்னா, இவன் 40 நாடுகளுக்கு தானியேலுங்கிற தேவ மனிதர் என்ன செய்கிறார்? அவன் பொறுப்புள்ளவனாய் மேற்பார்வையிடுகிறவனாய் எல்லாம் அவருடைய கண்ட்ரோல்ல இருந்துட்டு வந்துச்சு. எல்லாம் நேர்த்தியாகவும் சரியாகவும் இருக்கிறத பார்த்துட்டு இவர் 40 நாடுகளுக்கு மாத்திரம் இல்லை, இவர் 120 நாடுகளுக்கும் முழுமைக்கும் அதிகாரியாக என்ன செய்யணும்? மாற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தமையினால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தார். விசேஷித்த கர்த்தருடைய ஆவி அவனுக்குள்ள இருந்துச்சு என்று சொன்ன யோசேப்பை பார்த்து இவனுக்குள்ள எப்படிப்பட்ட ஆவி இருக்குன்னு சொல்லி அங்கே பார்வோன் ராஜா சொல்லுகிறது போல இங்க தானியேலையும் நோக்கி என்ன செய்கிறார்? இந்த பாருங்க, ஆதியாகமம் 41வது அதிகாரத்தில் 38 சொல்லும் பொழுது, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்று சொல்லுகிறார். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். அதே போல இந்த 120 நாட்டுடைய பேரரசன் நினைக்கிறார், விசேஷித்த ஆவி இருக்குது. நேபுகாத்நேச்சாரும் அவருக்குள்ள விசேஷித்த ஆவி இருக்கிறத அறிந்து கொண்டார். ஒவ்வொரு பேரரசர்களும் பாபிலோன் சாம்ராஜ்யம் வரும்போதும், அவன் மேதிய சாம்ராஜ்யம், தரியோ சாம்ராஜ்யம், அதாவது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வரும் பொழுதும் ஒவ்வொரு ராஜாக்களும் அறிந்து கொண்டது தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருக்கிறது. அவர் எல்லாரை விட தனிப்பட்டவனா விசேஷமானவனா இருக்கிற தேவனுடைய ஆவி அவனுக்குள்ள இருக்கிறது என்று அறிந்து கொண்டார்கள். ஏன்னா 120 நாடுகளை ஆளுகிற பேரரசர்களை அறிந்து கொண்டார்கள். அதனால தான் அவன் அதிகாரி ஆக்கணும் என்று சொல்லி யாருடைய ரெக்கமெண்டும் இல்லை, கர்த்தருடைய ஆவியே, கர்த்தருடைய தேவ ஆவியே அவனை விசேஷமானவனாய் காண்பித்து எல்லாவற்றிலும் அவன் தலை சிறந்தவனாய் இருந்தான். அவன் குறைவற்றவனாய், அவன் குற்றம் சாட்டப்படாதவனாய் அவன் இருந்து அவன் செய்கிறது எல்லாமே வாய்த்தது. அதனாலதான் 120 நாடுகளுக்கு மேலே இவன் அதிகாரியா நியமித்து விட்டால் நமக்கு பெரிய அளவு அழுத்தம் இல்லை, மற்ற காரியங்கள் நாம பார்த்து கொள்ளலாம் நினைக்கிறாரு. அவர் நினைத்தார். இதை பிரதானிகளிடத்தும் தேசத்தின் அதிபதிகளிடத்தும் அவர் பேசி இருப்பார். அதனாலதான் 4வது வசனத்தில், அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் காணப்படவில்லை. இப்போ ராஜா நினைத்தால் மாத்திரம் போதாது, அவர் நினைத்ததை தன்னுடைய என்ன செய்யணும், பிரபுக்களோடையும் தேசாதிபதிகளோடும் பிரதானிகளோடையும் அந்த காரியத்தை பேசுகிறார். பேசித்தான் தீர்மானம் எடுக்க வேண்டும். பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் பேரரசர் ராஜா என்ன முடிவெடுக்கிறாரோ அதை யாராலையும் மாற்ற முடியாது. பிரதானிகள்கிட்டையோ அதிபதிகள்கிட்டையோ மந்திரிமார்கள்ட்ட கேட்கணும்னு அவசியமே இல்லை. பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் அப்படி சட்டம் இருந்துச்சு. ஆனால் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தில் அப்படி கிடையாது. அதில் பிரதானிகள் அதிபதிகள் எல்லாத்தையும் கேட்டு முடிவெடுத்து தான் ஒரு சட்டத்தையே இயற்ற வேண்டும். ஏன்னா அந்த சட்டத்தை ஏற்றிட்ட ராஜா கூட அதை மீறவும் மாற்றவும் முடியாது. ஆனால் பாபிலோன் சாம்ராஜ்யம் அப்படி கிடையாது. ஒரு சட்டத்தை ராஜா இயற்ற முடியும், அதை மாற்ற முடியும், அதை திருத்த முடியும், எல்லாம் ராஜாவே செய்து கொள்ள முடியும். ஆனால் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தில் அப்படி கிடையாது. அப்போ அவர்கிட்ட பேசும் பொழுது தானியேல் இடத்துல குற்றம் கண்டுபிடிச்சு அவன் குறைய கண்டுபிடிச்சு அவன் என்ன செய்ய, இந்த உயர்வுக்கு இந்த பதவிக்கு அவன் தகுதி இல்லாதவன்னு நிரூபிக்கணும் அப்படின்னு கரைப்படுத்த நினைக்கிறாங்க, குற்றம் கண்டுபிடிக்க நினைக்கிறாங்க. ஆனால் முடியவில்லை. அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். அவன் மேல குற்றம் சுமத்துறதுக்கு குறைய கண்டுபிடிக்கிறதுக்கு வழியே இல்லாமல் இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா அவனை எப்படி குற்றம் கண்டுபிடிக்க முடியும், எப்படி அவன் மேல பழி சுமத்த முடியும்னு சிலவங்க யோசிக்கிறாங்க. 5வது வசனத்துல, அப்பொழுது அந்த மனிதர்
நாம் இந்த தானியேலை அவருடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலக காரியத்தில் அவனுடைய பொறுப்பு, அவனுடைய வேலை, அவனுடைய வருமானம், அவனுடைய எல்லா காரியத்திலையும் அவனை குற்றம் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் எதில் அவனை குற்றம் சாட்டலாம், குற்றம் கண்டுபிடிக்கணும்னா தேவனை பற்றி, அவனுடைய கர்த்தரை பற்றிய வேத விஷயத்தில். இவன் வெளி தேசத்தில் வந்து, பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் வந்து, தேசத்தில் வந்து அடிமையாக இருக்கிற 70 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் அடிமைப்பட்டு அங்கே இருக்கிறாங்க. ஒரு அடிமையாக இருந்தவன் கொண்டு வரப்பட்டவன். கர்த்தர் அவனுக்கு விசேஷ ஞானத்தை கொடுத்து அவன் படித்து, அவன் ராஜ வம்சத்தில் வந்ததுனால அவனை படிக்க வச்சாங்க 3 வருஷம். கல்தேர் பாசை எல்லாம் படிக்க வச்சு அதில் தலை சிறந்தவனாய் மாறினான். எல்லாத்த விட 10 மடங்கு ஞானம் இருந்தபடினால் அவன் உயர்த்தப்பட்டான். அவன் சொப்பனத்துக்கு விளக்கங்களை கொடுக்கிற மறைபொருள்களுக்கு அப்படி சொல்லுகிற அப்படி விசேஷித்த ஆவியின் அபிஷேகத்தை அவன் பெற்றிருந்தபடியினால அவன் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருந்தான். பாபிலோன் சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்து மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் ஆரம்பிக்கும் பொழுதும் இந்த தானியேலை பற்றி அறிந்தபடியினால அவன் உயர்ந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்தார். ஆமா, அப்படி இவன் ஒரு அடிமையாய்த்தான் இருக்கிறார். ஆனாலும் கூட கர்த்தர் அந்த இடத்துல உயர்த்தி அவனை பல தேசங்களுக்கு தலைவனாக கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். அப்படி இருந்து இவர் எந்த காரியத்திலும் குற்றம் சாட்ட முடியாது, குறை கண்டுபிடிக்கவே முடியாது. ஒன்று தேவனை பற்றிய வேத விஷயத்தில் விக்கிரக ஆராதனை பண்ணுகிறதோ, மற்ற வழிபாடுகளோ, மற்ற காரியத்தில் மாத்திரம்தான். வேத விஷயத்தில், அவனுடைய வேத வசன காரியத்தில், கர்த்தர் கொடுத்துருக்கிற பிரமாண காரியத்தில் மட்டும்தான் இவங்கள்ட்ட குற்றம் கண்டுபிடிக்க முடியும். இவன் இருக்கிறது அந்நிய தேசமாக இருந்தாலும் அந்நிய வணக்கங்கள், சிலை வழிபாடுகள், விக்கிரக ஆராதனைகள், மனித வணக்கங்கள் எதற்குமே இவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டான். அது மாத்திரமல்ல, ஆரம்ப நாட்களில் நேபுகாத் நேச்சாருடைய காலத்தில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன், என்ன செய்த ராஜா கொடுக்குற போஜனத்தில் தீட்டு இருக்குது, ரத்தம் இருக்குது, சாப்பிடக்கூடாத மிருகங்கள், இறைச்சிகள் இருக்குது. இதை சாப்பிட்டா நாங்கள் தீட்டுப்பட்டு விடுவோம், அவனுடைய தெய்வங்களுக்கு படைக்கப்பட்ட சுத்தர அந்த சாப்பாடை நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு அவன் உறுதியாக இருந்தான். அவனுடைய பிரமாணத்தில், வேத விஷயத்தில் அவன் உறுதியாக இருந்தான். அதில் மாத்திரம்தான் அவனை குற்றங்களை கண்டுபிடிக்க முடியும். வேற எதிலையுமே அவனை குற்றம் சாட்டவே முடியாது என்று அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். நிறைய நேரத்தில் நம்ம கூட நமக்கு வர வேண்டிய உயர்வு, நமக்கு வர வேண்டிய மேன்மையை நிறைய நேரத்தில் தடுத்து நிறுத்தும்படிக்கு பிசாசானவன் தந்திரமாய் செயல்படுகிறான். எப்படி தந்திரமாய் செயல்படுகிறான் என்று சொன்னால், நம்முடைய காரியங்களில் நிறைய நேரத்தில் குற்றம் கண்டுபிடிக்க முடியாமல் போகும் பொழுது கர்த்தருடைய காரியத்தில் நம்மை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக பிசாசு வகை தேடுகிறான். தந்திரமான மனிதர்கள் மூலமாக கர்த்தரையும் கர்த்தருடைய காரியங்களையும் விட்டு நம்மளை விலகச் செய்யும்படிக்கு பிசாசானவன் முயற்சி செய்கிறான். தானியேலுடைய காரியத்திலும் அப்படித்தான் அவன் முயற்சி செய்கிறான். அடுத்த வசனத்தை பாருங்க, 6வது 7வது வசனம். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவை, நீர் என்றும் வாழ்க, எவனாகிலும் 30 நாள் வரையிலும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெவியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெருசியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தார். இப்போ இவர்கள் திட்டம் தீட்டி தந்திரம் பண்ணி தானியேலை 120 நாடுகளுக்கும் தலைவனாய் அதிகாரியாய் அவர் மாறக்கூடாது, அவனை குற்றம் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தாங்க, குற்றம் கண்டுபிடிக்க முடியல. இப்போ தானியேலை கொன்று விடணும் முடிவுக்கு வந்துட்டாங்க. எப்படி கொலை செய்ய முடியும்? நேரடியாக இவர்கள் கொலை செய்ய முடியாது. ராஜாவே தானியேல் மேல பிரியமாய் விருப்பமாய் இருக்கிறார். அவன் உத்தம குணத்தை பார்த்து, குறையும் குற்றமும் கரையும் இல்லாத வாழ்க்கையை பார்த்து 120 நாடுகளுக்கு பேரரசராக இருக்கிற தரியு ராஜாவுக்கே அவன் மேல ஒரு அன்பும் ஒரு பிரியமும் இருக்கிறது. அதனால
ராஜா இதற்கு ஒரு நாளும் உடன்பட மாட்டார். தானியேலுக்கு எந்த சேதமும் வர ராஜா ஒரு நாளும் உடன்படவே மாட்டார். நாம் எந்த முயற்சி பண்ணினாலும் அது வாய்க்காது. என்ன செய்யணும்? ராஜாவே தடுத்து நிறுத்த முடியாத காரியம் ஒன்று இருக்கிறது. ஒரு சட்டத்தை பிறப்பித்து விட்டா ராஜாவாலே அந்த சட்டத்தை மாற்ற முடியாது. இந்த சட்டம் தானியேலை குறிவைத்தது என்று சொல்லி ராஜாவுக்கு தெரியாதபடி இந்த சட்டம் ஏற்றும்படி ராஜாவை தூண்டி விடணும்னு சொல்லி அவங்க தூண்டி விடுகிறாங்க. எல்லா அதிபதிகளும், தானியேலுக்கு விரோதமாக இருந்த எல்லா தேசாதிபதிகளும், லஞ்சம் வாங்குறவங்க, பணங்களை சுருட்டுகிறவங்க, அநியாயம் பண்ணுகிறவங்க, அக்கிரம் பண்ணுகிறவங்க, இஷ்டம் போல தன்னுடைய அதிகாரங்களை வளைத்து கொண்டு வாழ்கிறவர்கள் எல்லாருமே தானியேலுக்கு விரோதமாக கூட்டம் கூடினாங்க. அதற்கு மேற்பார்வையாளர்களாக இருக்கிற பிரதானிகளும், குறிப்பாக 2 பிரதானிகளும் எதிராய் மாறினார்கள். மாறினது மாத்திரமில்லை, இவன் ஒரு அடிமையா இருக்கிறான், இவன் ஒரு யூதனா இருக்கிறான், இவன் ஒரு பிரஜாதியா இருக்கிறான், இவன் 120 நாடுகளையும் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருகிறதா, இந்த அடிமைக்கு கீழே நாம வருகிறதா, இது ஒரு நாளும் நடக்கக்கூடாது. நாம் பொல்லாத வழிகளை செய்து கொண்டிருக்கிறோம், ஏமாற்றி கொண்டிருக்கிறோம், இதெல்லாம் வெளியில தெரிஞ்சிடும். இதுவரை ராஜா தெரியல, ஆனா இனிமே தானியேல் வந்துட்டா எல்லா காரியங்களும் வெளியில வரும். நாம் எல்லாம் தண்டிக்கப்படுவோம், நம்முடைய பதவி போய்விடும், நம்முடைய எல்லாமே பிடுங்கி கொள்ளப்படும், நாம் அழிந்து போய்விடுவோம். அதற்காக தானியேலை கொன்று தீர்க்க வேண்டும். அதற்கு மறைமுகமான வலைகளையும் கண்ணிகளும் வைக்கணும் என்று சொல்லி சட்டம் ஒன்றை ஏற்றுகிறார்கள். எல்லாரும் கூடி எதிரானவர்கள் தானியேலை அழிக்கும்படி இது ராஜாவுக்கு தெரியல. அவரும் என்ன செய்கிறார்? 30 நாள் வரைக்கும் என்ன செய்யக்கூடாதான்? ஜெபம் பண்ணக்கூடாது, விண்ணப்பம் பண்ணக்கூடாது, வேண்டிக்கிற கூடாது, வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, அப்படி ஒரு வேளை விண்ணப்பம் பண்ணினா வணங்கினா சிங்கங்களின் கெபிகளிலே போடப்படணும். பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் உச்சபட்ச தண்டனை என்னன்னு கேட்டீங்கன்னா அக்கினி சுவாலையில் போட்டு எரிப்பாங்க. மரண தண்டனை, உச்சபட்ச தண்டனை. உயிரோடே அவர்களை அக்கினி சுவாலையில் போட்டு என்ன செய்வாங்க? அக்கினிக்கில போட்டு கொள்ளுவாங்க, எரிப்பாங்க. அதான் உச்சபட்ச தண்டனை. இங்கே சிங்க கவிக்குள்ள போடும் மேதிய பெருசியர் சிங்க கவிக்குள்ள போட்டு கொள்ளுவாங்க. சட்டங்களை மீறும் பொழுது, ராஜாவினுடைய கட்டளைகளை மீறும் பொழுது இப்படிப்பட்ட தண்டனைகளை என்ன செய்வாங்க? கொடுக்கப்பட்டு அவர்கள் மரணிப்பார்கள். இப்போ சிங்க கவியில போடப்படணும்னு சொல்றாங்க. இப்போ அப்படி போடணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை என்ன செய்யறாங்க? ஏற்றும்படி ராஜாவை வற்புறுத்துகிறாங்க. எல்லா பிரதானி, தேசத்தின் அதிபதிகள், பிரபுக்கள், மந்திரிமார்கள், தலைவர்கள், எத்தனை கூட்டங்களும் வந்து ராஜாவை சட்டம் ஏற்றும்படி செய்யறாங்க. அவரும் என்ன செய்யறாங்க? அந்த பத்திரத்தில் என்ன செய்கிறார்? கையெழுத்து விடுகிறார். சட்டம் இயற்றப்பட்டுருச்சு. இது தானியேலுக்கு நன்றாய் தெரியும். இது தானியேலுக்கு நன்றாய் தெரியும். தானியேலுக்கு தெரிந்திருந்தது. அதை அறிந்த பின்னும் அவர் ஒரு நாளும் சட்டத்தை மீறுகிறதா, கர்த்தருடைய நியாயப்பிரமாண சட்டமாய் இருக்கிற என்னென்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்னு சொன்னாரு. அந்த நியாயப்பிரமாண சட்டத்தை மீறுகிறதா, இந்த உலகத்தின் சட்டத்தை, இந்த ராஜ்யத்தின் சட்டத்தை, ராஜாவுடைய சட்டத்தை மீறுகிறதா அப்படின்னா நான் ராஜாவுடைய சட்டத்தை மீறுவனை தவிர என் தேவனுடைய பிரமாணத்தை நான் ஒரு நாளும் மீறப்போகிறது இல்லை என்று சொல்லி அவர் எப்பொழுதும் 3 வேளை செபித்துக் கொண்டிருந்தார். 3 வேளை அவர் செபிக்கிறவராய் இருந்தார். பரிசுத்தவான்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள். அவர் என்ன செய்கிறார்? 3 வேளை ஜெபிக்கிறதுக்கு காரணம் என்ன? அவன் முற்பிதாக்களில் 3 ஜெபங்களை அடிப்படையாக கொண்டு தானியேல் ஜெபித்தார் என்று சொல்லுகிறாங்க. ஆபிரகாம் அதிகாலமே ஜெபிக்கிற பழக்கமுடையவராய் இருந்தவன், ஆபிரகாமை போல அதிகாலை ஜெபிக்கிற பழக்கமுடையவராய் இருந்தார். ஈசாக்கு அவன் சாயங்கால வேலையில் போய் என்ன செய்தார்? அவர் ஜெபிக்கிற பழக்கம், தியானம் பண்ணுகிற ஜெபிக்கிற பழக்கமுடையவராக இருந்தால் அந்த சாயங்கால வேலை ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறவராக இருந்தார். அது மாத்திரமல்ல, யாக்கோபு ராம் முழுவதும் ஜெபம் பண்ணினான் இருக்குது. இரவு நேரங்களிலே ஜெபிக்கிற ஜெப பழக்கமுடையவராய் இந்த தானியேல் இருந்தார். முற்பிதாக்கள் 3 வேளை அந்த 3 பேரும் ஜெபித்த ஜெபங்களே யூதர்கள் இன்றும் 3 வேளை ஜெபங்களை ஏறெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதிகாலையில் ஜெபம், சாயங்கால வேலையில, அந்தி வேலையில என்ன செய்றாங்க? அந்தி வேலை, சந்தி வேலையில, அப்புறம் இரவு வேலையில ஜெபிக்கிற 3 வேளை ஜெபிக்கிற பழக்கமுடையவர்களாக இருக்கிறாங்க. அதன்படியே என்ன செய்தார்னா தானியேல் ஜெபித்தார். 10வது வசனம் பார்த்தீங்கன்னா, தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும்
தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. பாருங்க, அவர் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை, கதவுகளை, அவர் ஜன்னல்களை திறந்து வச்சு அவர் எருசலேமுக்கு நேராக, எருசலேம் திசை எங்க இருக்குதோ அதுக்கு நேராக பலகணிகளை திறந்து வச்சு ஜெபிக்கிற பழக்கம் உடையவராக இருந்தார். கர்த்தாவே, இவ்வளவு காலம் கதவை திறந்து வச்சு ஜெபம் பண்ணேன், இனி என்னால் கதவு திறந்து வச்சு ஜெபம் பண்ண முடியாது, சட்டம் எதிராக இயற்றப்பட்டிருக்குது, ஆண்டவரே நீர் அறிவீர், நான் உம்மிடத்தில் ஜெபிக்கிறத நான் விட்டு விடலை, ஜெபிக்கிறேன், ஆனால் நான் மறைந்து கொண்டு என்ன செய்கிறேன், ஜெபிக்கிறேன் என்று சொல்லி தானியேல் ஜெபிக்கவில்லை. ஏனென்று சொன்னால், இது சாலமோன் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். தேவ ஆலயத்தை கட்டின பொழுது 1 ராஜாக்கள் 8வது அதிகாரத்தில் அவர் தேவ ஆலயத்தை கட்டி முடித்து அதை பிரதிஷ்டை பண்ணுகிற பொழுது அங்கே ஒரு நீண்ட நெடிய ஒரு ஜெபங்களை அங்கே பண்ணுகிறார். அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது சொல்லுகிறார் பாருங்க, 44வது வசனம். நீர் உம்முடைய ஜனங்களை அனுப்பி வழியிலே அவர்கள் தங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ண புறப்படும் போது நீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உடைய நாமத்திற்கும் நான் கட்டின இந்த ஆலயத்திற்கு நேராக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகையில் 48வது வசனம். தங்களை சிறைப்படுத்தி கொண்ட தங்கள் சத்துருக்களின் தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்திலே மனம் திரும்பி தேவரே தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கு தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கும் நான் கட்டின இந்த ஆலயத்திற்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது எங்க இருந்து? சிறையிருப்பு இருந்த தேசத்திலிருந்து, சிறையிருப்பில் இருந்த தேசத்தில் இருந்து உம்மை நோக்கி வேண்டுதல் செய்யும்போது 47லையும் சொல்லியிருக்குது, அவர்கள் மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்தோம், அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி வேண்டுதல் செய்யும் பொழுது 48ல் சொல்லும்போது இந்த நகரத்துக்கும் உம்முடைய நாமத்திற்கும் நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உம்முடைய ஜனங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவத்தையும் அவர்கள் உம்முடைய கட்டளைகளை மீறி அவர்கள் துரோகங்களையும் எல்லாம் மன்னித்து அவர்களை சிறைப்படுத்தி கொண்டு போகிறவர்கள் அவர்களுக்கு இறங்கத்தக்கதான இரக்கத்தை அவர்களுக்கு கிடைக்க பண்ணுவீராக. ஆமென். இந்த வார்த்தையின் அடிப்படையில் 1 ராஜாக்கள் 8வது அதிகாரத்தில் இருக்க இந்த வசனத்தின் அடிப்படையில் தானியேல் என்ன சார் 3 வேளை ஜெபம் பண்ணின பொழுதும் கதவை பலகணிகளை மூடி வைத்தல்ல திறந்து வைத்தே ஜெபம் பண்ணினார். 3 வேளை என்ன ஜெபம்? தன்னுடைய ஜனங்களுக்காக, சிறையிருப்பு திருப்பப்படும்படிக்காக, தன்னுடைய பாவங்கள், தன்னுடைய ஜனத்துடைய பாவங்கள், அக்கிரமங்கள், தங்களுடைய மீறுதல்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு திரும்பவும் தேசத்திற்கு போகும்படிக்காக தானியேல் 3 வேளை ஜெபித்துக் கொண்டிருந்தார். தேவனை நோக்கி ஜெபிக்கிற பழக்கம் உடையவராய் இருந்தார். சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி அவர் ஜெபித்தார். அவர் நியாய பிரமாணத்தை அவர் ஒரு நாளும் மீறாதபடிக்கு அவர் கர்த்தரே காரியத்தில் வைராக்கியமாக இருந்தார். அதனாலதான் தேவனை பற்றிய வேத விஷயத்துல தான் இந்த தானியேலை குற்றப்படுத்த முடியுமே தவிர வேற எதிலையும் யாராலையும் குற்றப்படுத்தவே முடியாது என்று சொல்லி எதிரிகளும் துரோகம் பண்ணுகிறவர்களும் சதி பண்ணுகிறவர்களும் அறிந்திருந்தாங்க. பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் இருக்கிற ஜனங்களும் அறிந்திருந்தாங்க. இந்த மேதிய பெர்சியா சாம்ராஜ்யத்தில் உள்ளவர்களும் அறிந்திருந்தார்கள். வேத விஷயத்திலே தேவனை பற்றிய காரியத்தில் மட்டும்தான் இவங்களை குற்றம் கண்டுபிடிக்க முடியும் என்று அவன் ஜெபம் பண்ணினார். சிங்கக்கபில தன்னை போடுகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் காப்பாற்றுவாரா? தானியேலுக்கு தெரியாது. சிங்கக்கபில போட்டாலும் அவருக்கு கவலை இல்லை. எப்படி சொல்றீங்க? ஏன்னா தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் பாருங்க, அவங்களுடைய விசுவாசம் 3வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்கிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். எரிகிற அக்கினி சூளைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். என பாபிலோன் சாம்ராஜ்யம் ஆளுகை செஞ்சுட்டு இருக்கும்போது நேச்சார் காலத்திலேயே இந்த சம்பவம் நடந்து தானியேல் பார்த்திருக்கிறார். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோங்கிற 3 பேரும் அவர்கள் என்ன செய்யல? சிலையை வழிபடல. அவன் உண்டு பண்ணின பொற்சிலையும் அவருடைய தேவர்களையும் அவர் ஆராதிக்கல, அவர்கள் மண்டியிடல, அவர்கள் பணிந்து கொள்ளவில்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார், எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எரிகிற அக்கினி சூளைக்கு தப்புவிப்பார்.
ராஜாவுடைய உம்முடைய கைக்கு எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். 18 விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை, உங்கள் தெய்வங்களுக்கு நாங்க ஆராதனை செய்ய மாட்டோம், நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையும் பணிந்து கொள்ள மாட்டோம் என்கிற ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுள். ராஜாவாகிய உமக்கு இது தெரிந்திருக்க கடவுளே. ஆம், அப்படி சொல்லுகிறார்கள். இதை தானியேலுடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிறான். இதற்கு முன்பதாக கர்த்தருடைய ஆவியானவர் வந்து ஆமை சோதன சிம்சன் மேல பலமாய் இறங்கி சிங்கத்தின் கையில் இருந்து அவனை தப்புவித்திருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையிலும் கூட சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தாவீதை தப்புவித்திருக்கிற கர்த்தர், கோலியாத்தின் கைக்கு அவர் தப்புவித்த கர்த்தர், தாவீதுடைய சேனையில் இருக்கிற பெனாயா என்கிற தளபதிக்கும் கூட அவன் சிங்க கெபிக்குள்ளே போய் கெபிக்குள்ளே இருக்கிற சிங்கத்தை அடித்து கொன்று போட்டான். அப்படிப்பட்ட பலனை தந்தவன், ஆவியினால பலத்தை தந்து அபிஷேகத்தை நடத்துகிறவன். சிங்கங்கள் ஒன்று கூட தேவனுடைய மனிதர்களை சேதப்படுத்த விடவில்லை. சிம்சோன் கர்த்தருடைய ஆவி இறங்கின போய் சேதப்படுத்த விடல. இப்படி எத்தனையோ இடங்களிலே தேவ மனிதர்களை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார். அதை விட ரொம்ப முக்கியமா அக்கினி சோலையிலேயே சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ தன்னுடைய நண்பர்களை காப்பாற்றி இருக்கிறார். ஒரு முடி கூட கருக விடாதபடி காப்பாற்றி இருக்கிறார். அந்த துணியில கூட ஒரு கருகின வாசனை இல்லாதபடிக்கு காப்பாற்றி இருக்கிற தப்புவிக்கிற தேவனை அவர் அறிந்திருந்தார். அவர் தப்புவிப்பார்ன்றதுக்காக அவர் ஜெபம் பண்ணல, தப்புவிக்கா விட்டாலும் நான் அவரை ஆராதிப்பேன் இடைவிடாமல். பல லட்சக்கணக்கான அடிமைகளில் அடிமையா நானும் ஒருவனாய் இருந்து அழிந்து மறித்து மண்ணோட போக வேண்டியவன் மகிமையான ஸ்தானத்தில் என்னை வச்சிருக்கிறார் என்று சொன்னார். நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர், அவர் உயிருள்ளவர், என்றும் வாழ்கிறவர், அவர் என்னோடு கூட இருக்கிறார். அதனாலதான் பாருங்க, அவர் தேவருக்கு முன்பதாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, எப்படியாவது இவங்க கண்ணை மறைச்சிருங்க, ராஜாவுக்கு தெரிய விடாம பண்ணிருங்க, இல்லை எதையாவது இல்லை இல்லை இல்லை. கர்த்தருக்கு எப்பொழுதும் போல தம்முடைய ஜனத்திற்காக வேண்டுதல் விண்ணப்பம் பண்ணியிருப்பார். நான் சிறையிருப்பு மாறுபடி ஜெபித்திருப்பார். உம்முடைய சித்தத்திற்கு ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி ஜெபிச்சிருப்பார். ஜெபித்தது மேல சோத்திரம் பண்ணி நன்றியும் செலுத்துகிறார். இங்க கவியில போட போறேன்னு தெரிஞ்சு சோத்திரம் நன்றி செலுத்துகிறார். இயேசுநாதர் கெட்சமனைக்கு போகும்போது சோத்திர பாடல்களை பாடிக்கொண்டு போனார். சிலுவையில போய் தொங்க போறேன்னு அவருக்கு தெரியும். அவருடைய உடல்கள் வாரியினால் கிழிக்கப்பட போதும் தெரியும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை தடியினால் அடிக்கப்பட போறேன்னு தெரியும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடம்பு கிழிக்க போகிறது, ரத்தம் சிந்தப்பட போகிறது, ஒரு சொட்டு ரத்தம் கூட என் உடலில் இருக்க போறதில்லை அவருக்கு தெரியும். ஆனாலும் அங்கதான் கெட்சமனையில தான் என்னை பிடித்து கொண்டு போக போறாங்க. அவருக்கு தெரிந்திருந்தப்போ சோத்திர பாட்டை பாடிக்கொண்டு ஒளிவு மலைக்கு போன கர்த்தர் சோத்திரம் அங்க செலுத்துகிறார். பரிசுத்தவான்கள் பாருங்க, இங்க சோத்திரம் செலுத்துகிறார். ஜெபம் பண்ணி முடித்து நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி 11ஆம் வசனம் தானியேல் 6:11 தானியேல் அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் காரியத்தை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையும் ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனை ஆகிலும் மனுஷனை ஆகிலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினார் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளையிட்டத்திலே கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றார். இப்போ ராஜாவிடத்துல அதை கொண்டு போறாங்க. நீங்க நினைச்சிருக்கலாம் தானியேல் 30 நாள்ல எப்ப ஜெபம் பண்ணாம இருந்திருப்பா. அப்படியெல்லாம் இல்லை, எப்பயும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தார். கட்டளை பிறப்பிட்டதுல இருந்து அவர் ஜெபம் பண்ணிட்டே தான் இருந்தார். ஏன்னா கட்டாயமா தானியேல் ஜெபம் பண்ணுவார், உயிர் போனாலும் அவர் ஜெபம் பண்ணுவார்னு தெரியும். அதுக்காகத்தான் இந்த சட்டத்தை ஏற்றினாங்க. அவன் ஒரு வேலையை கூட மாற்றல, ஒரு நாள் கூட அதை அவர் ஜெபிக்காம இருந்ததில்ல, ஜெபித்தார். முழங்கால் படியிட்டு தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணினார். 3 வேளையும் ஜெபம் பண்ணி கொண்டே தான் இருந்தார். அது எருசலேமுக்கு நேராக அவர் கதவுகளை திறந்து வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். இதை பார்த்த உடனே ராஜாவிடத்துல போய் சொல்லுகிறார்கள், 30 நாள் வரைக்கும் என்ன செய்யணும், இது இந்த சட்டத்தை மாறாத பிரமாணத்தை நம்ம செஞ்சிருக்கிறோமே, இதை மீறிட்டார் தானியேல். இது தெரிஞ்சு என்ன செஞ்சார் அவர் சொல்றாங்க பாருங்க. அவங்க எப்படி சொல்றாங்க, தானியேல் முகவரி சொல்லும் போது பிரதானிகளில் ஒருவனான அப்படி சொல்லாம 13ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி சிறைபிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீ கையெழுத்து
வைத்து கொடுத்த கட்டளைகளையும் மதிக்கல அவன். உம்முடைய கையெழுத்தை, உம்முடைய கட்டளையை, உம்முடைய சட்டத்தை அவர் மதிக்கல அவன். யார் தெரியுமா? சிறைபிடிக்கப்பட்ட யூதேய தேசத்தின் புத்திரர் இல்ல, ஒரு அடிமையான தானியேல் என்பவன். நீர் கையெழுத்து போட்டீங்க, நீங்க கட்டளை பிறப்பிச்சீங்க, உங்களையும் உங்களுடைய அதிகாரத்தையும் உங்களுடைய கட்டளையும் சட்டத்தையும் அவன் மதிக்கல. தினமும் 3 வேளையும் தன் பண்ணும் விண்ணப்பத்தையும் பண்ணுகிறான். தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான். எப்பயும் போல அவன் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறான். எப்பயும் போல அவர் கர்த்தரை நோக்கி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். ஒரு வேளை கூட ஸ்டாப் பண்ணல, ஒரு நாள் கூட ஸ்டாப் பண்ணல, மறைஞ்சிருந்து பண்ணல, எப்பயும் போல செய்து கொண்டிருக்கிறான். எந்த சட்டமும் இயற்றப்படாதது போல. இதெல்லாம் சட்டமாவது ஒன்னாவது நான் எத்தனையோ பார்த்துருக்கிறேன். நேபுகாத் நேச்சாரையை பார்த்துருக்கிறேன், அவனுடைய அரசாங்கத்தையும் அவருடைய சட்டத்தையும் பார்த்துருக்கிறேன். எத்தனையோ பார்த்து வந்துட்டேன். இவனை ஏமாத்திரம் என்று சொல்லி உங்களை மதிக்கலை. ஏன்னா அந்த நேபுகாத் நேச்சார் உயர்ந்த போஸ்டிங்க பதவி அவருக்கு கொடுத்திருந்தபடினால உண்மை இன்னும் பேரரசராக ராஜாவாக ஏற்றுக்கொள்ள இல்லை. அதனாலதான் உண்மையும் உங்களுடைய அதிகாரத்தை உங்களுடைய சட்டத்தையும் மதிக்காதபடி துணித்து வழக்கம் போல எப்பயும் போல ஜெபித்துக் கொண்டு தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி தானியேலை மிகவும் குற்றம் சாட்டுகிறார்கள். ராஜா தானியேல் மேல கோபம் கொள்ளும் அளவுக்கு, என்ன ஒரு சாதாரண ஒரு சின்ன பதவியில் ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க கீழே உள்ளவங்க மதிக்கலன்னு சொல்லி பயங்கர கோபம் வரும். 120 நாடையும் கிட்டத்தட்ட முழு உலகத்தையும் ஆட்சி செய்கிற மாதிரி ஆட்சி செய்துகிட்டு இருக்கிறாரு. அவரை மதிக்கலப்பா, அவங்கள மரியாதை கொடுக்கலவங்கள ஒரு பொருட்டாவே என்னல அப்படியெல்லாம் சொல்லி குற்றப்படுத்துகிறார்கள். இந்த வார்த்தை கேட்டோன்னு ராஜா கோபப்படல. நம்ம வாசிச்ச 14 வசனத்துல ராஜா இந்த வார்த்தையில கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டான். என்ன தானியேல் மதிக்கலையேன்னு சொல்லி சஞ்சலப்படலை, என் சட்டத்தை அமைச்சர் மதிக்கலையேன்னு சஞ்சலப்படலை, இப்படி மீறிட்டானுங்களை சஞ்சலப்படலை. தாவீது தானியேல் குற்றம் குறை இல்லாதவன், அவன் உண்மையும் உத்தமமானவன், அவனுடைய மரணத்துக்கு நாமே காரணமாயிட்டோமோன்னு சொல்லி சஞ்சலப்படுகிறார். ஏன்னு சொன்னா 120 தேசத்துக்கும் அவனை தலைவனாய் அதிகாரியை உயர்த்தணும் நினைச்சது நான். தானியேல் ஒரு நாளும் என்னிடத்துல வந்து கேட்டதே இல்லை. பதவி உயர்வு கொடுங்க, அவன் பண உயர்வு கொடுங்க, எனக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுங்க, எனக்கு ஒரு மேன்மையான ஸ்தானத்தையும் பட்டத்தையும் கொடுங்க. தானியேல் கேட்கவே இல்லை. அதை அவன் ஒரு நாளும் விரும்பினதில்லை. அவன் உத்தமன், கரைதிரையற்றவன், குற்றம் குறை இல்லாதவன். அவனுக்கு உயர்வு கொடுக்கணும்னு நினைச்சது நான் தான். அந்த உயர்வு கொடுக்க நினைச்ச அதுவே அவன் உயிருக்கு ஆபத்தா மாறிடுச்சேன்னு சொல்லி இப்போ ராஜா தரியு சஞ்சலப்படுகிறார். அப்புறம் எப்படியாச்சும் அவர் காப்பாற்றணும் அப்படி சொல்லி அவர் என்ன செய்றார்? அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதுக்காக சூரியன் அஸ்தமிக்கிற சாயங்காலம் மட்டும் முயற்சி செய்கிறார். ஒரு ராஜா நாள் முழுவதும் முயற்சி செய்கிறார். தானியேல் என்கிற ஒரு மனிதனை காப்பாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அவரால் முடியல, சட்டத்தை மாற்ற முடியல. அந்த அதிகாரிகளை, அதிபதிகளை, பிரபுக்களை, தலைவர்களை, மந்திரிமார்களுடைய மனதை மாற்ற முயற்சி செய்கிறார். முடியவில்லை. ராஜா என்னென்னமோ கெஞ்சி பார்க்கிறார், என்னென்னமோ சொல்லி பார்க்கிறார். மாற்றம் கிடையவே கிடையாது என்று சொல்லிட்டாங்க. பிரயாசப்பட்டான், ஒன்றும் முடியல. 15 வசனத்துல அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவிடத்தில் கூட்டமாய் வந்து ராஜா கட்டளையிட்ட எந்த கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெருசியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள். எல்லாரும் கூட்டமா வந்து எப்படியாவது ராஜா தானியேலை என்ன செஞ்சு காப்பாற்றி விடுவாரோ என்று பயந்து கொண்டு, அவன் காப்பாற்றப்பட்டால் அதிகாரி ஆக்கப்படுவான், அதிகாரி ஆக்கப்பட்டால் நம்முடைய குற்றம் குறைகள், மாய்மால வேலைகள், ஏமாற்று வேலைகள், கொள்ளை, லஞ்சம், துணிகரம், அதிகாரத்தை இஷ்டத்துக்கு பயன்படுத்துறது எல்லாம் தெரிந்திருமேன்னு பயந்து, இல்லை சட்டம் மாற்றக்கூடாதுன்னா மாற்றக்கூடாதுன்னு இருக்குது, நீங்கள் மாற்றவே கூடாது, தானியேலை சிங்கக்கவியில போட்டு தான் ஆக வேண்டும் என்று ராஜாவை வற்புறுத்துகிறார்கள். 16 வசனம் அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். பாருங்க, இங்க ஒரு சிங்கம் என்று சொன்னா காட்டுக்குள்ள இருக்கிற சிங்கம்னா தன்னுடைய குகைக்குள்ள என்ன செய்யணும்? தன்னுடைய ஒரு சிங்கம், அதுக்குள்ள குடும்பம் மாத்திரம்தான் இருக்கும். இங்க அநேக சிங்கங்கள் இருக்குது. கெபி ஒன்று தான், சிங்கங்களின் கெபியிலே ஒரு பெரிய கெபி, அதில் அநேக சிங்கங்களை வச்சிருக்கிறாங்க. நிறைய சிங்கம் இருக்குது.
எதுக்கு தெரியுமா? இது தண்டிக்கும்படிக்காகவே, மரண தண்டனை கொடுக்கும்படிக்காகவே. பிரமாணம் மீறுகிறவங்களை, ராஜாவுடைய சட்டத்தை மீறுகிறவங்களை அவர்களை உள்ள தூக்கி போடணும். அந்த சிங்கங்கள் பசியாக வச்சுருப்பாங்க, பட்டினியோடு வச்சு அவங்க உள்ள தூக்கி போடும் பொழுது அவர்களை கொன்று அது சாப்பிட்டு விடும். நிறைய சிங்கங்கள் இருக்குது. அதான் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள் என்று சொல்லுது. போட்டது மாத்திரமல்ல, அவர் ராஜா சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். இன்றும் உங்களுக்கு விரோதமாக சிங்கங்கள், கெர்ச்சிக்கிற சிங்கங்களை போல பிசாசு மறைமுகமாய் ஒரு சில மனிதர்களை, ஒரு சில ஜனக்கூட்டத்தை எழுப்பி உங்களை அழிக்கும்படிக்கு வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய சுகம், உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய நிம்மதி, உங்களுடைய தொழில், உங்களுடைய ஊழியம், உங்களுடைய எல்லைகள் சமாதானமாய் இருக்கக்கூடாதபடிக்கு கெடுக்கும்படிக்காக ஆமென் சோதரி இப்படிப்பட்ட தந்திரங்களின் மூலமாக கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று பிசாசு வகை தேடி சுற்றி தெரியலாம். ஆனாலும் கர்த்தர் ஒரு நாளும் நம்மை கைவிட போறதில்லை. நம்மை காப்பாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதிகாரத்தில் உள்ளவங்க, ஆளுகிறவங்க, பெரியவர்கள், அதிபதிகள், பிரபலமானவர்கள் யாராயிருந்தாலும் நம்மை காப்பாற்ற வழி இல்லாமல் போகலாம். ஆனால் கர்த்தர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். ஏன்னு சொன்னா நாம் தேவனை நம்பி இருக்கிறோம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம், தேவனையே நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் நம்மை தப்புவிப்பார். இவர்களெல்லாம் சிங்கத்தை போல செயல்படுகிறார்கள். இவர்களெல்லாம் மறைமுகமான வலைகளை வைக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் சிங்கம் 2 விதமான காரியங்களை அங்கே குறிக்கிறதா இருக்கிறது. பார்த்தீங்கன்னா 2 விதமான முக்கியமான சுபாவங்களுக்கு அது காரணமாக இருக்குது. சிங்கம் ஒன்று, சிங்கம் ஆத்துமாவை அழிக்கிறது என்று சொல்லி, ஆத்துமாவை அழிக்கிறதுக்கு ஒப்புமையாக இருக்குது. சிங்கத்தை ஒப்பிட்டு சொல்லும் பொழுது வேத வசனம் சொல்லுது, ஆத்துமாவை அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிக்கும்படிக்காக சத்துருவானவன் முதல்ல எத்தனிப்பான். 2வது ஆசீர்வாதங்களே, அதாவது பொருளாதாரத்தை அழிக்கிறதற்கு அவன் எத்தனிப்பான். சிங்கம் 2 காரியங்களை பிரதானமாக இந்த தீமையான காரியங்களுக்கு ஒப்பிடும் பொழுது இந்த 2 காரியங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள். பாருங்க, சங்கீதம் 7:2 ஒரு வாசிக்கலாம். சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய், சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். விடுவிக்கிறவன் இல்லாதபடினால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். ஆமா பாருங்க, சத்துரு சிங்கம் போல என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போகிறான், விடுவிக்கிறவன் எல்லாமையினால அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும் என்று சொல்லி இங்கே தாவீது என்ன செய்கிறார்? பாடுகிறார். அப்போ சிங்கம் ஆத்துமாவை, அதாவது ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் அழித்து உங்களுடைய பரிசுத்தம், உங்களுடைய நல்ல சாட்சி, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய அர்ப்பணிப்பு, கர்த்தருடைய காரியத்தில் இருக்கிற உண்மை உத்தமம், இதையெல்லாம் அழிக்கும்படிக்கே பிசாசானவன், கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சத்துருவானவன் வகை தேடுகிறான், அதற்கு எத்தனிக்கிறான். தானியேலை ஜெபம் பண்ண கூடாது என்று சொல்லி தடுத்து நிறுத்துகிறான். தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண கூடாது, தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ண கூடாது, தேவனை முற்றிலும் தானியேல் சார்ந்திருக்க கூடாது. அவன் மாற்று வணக்கங்களை செய்யணும், மாற்று விண்ணப்பங்களை ஏறெடுக்கணும், கர்த்தரை விட்டு அவனை பிரிய வைக்கணும், கர்த்தரை விட்டு அவனை பின்வாங்க வைக்கணும் முயற்சி செய்கிறார்கள். அதற்கு உயிர் போகிற சூழ்நிலை. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்க குடும்ப காரியங்களில, மற்ற எல்லாவற்றிலும் ஒரு பெரிய அழுத்தம், ஒரு பெரிய நெருக்கம். ஏன்னு சொன்ன கர்த்தரை விட்டு உங்களை பிரிக்க வேண்டும். உங்க அதற்காக உங்க நற்சாட்சிகளை கெடுக்க நினைப்பான். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் அவருடைய நற்சாட்சியை கெடுக்க நினைத்தான். கர்த்தர் கூடவே இருக்கிறார். அவருடைய வீட்டுக்காரர் போத்திபார் அவருக்கு தெரியுது கர்த்தர் கூடவே இருக்கிறாரு. ஆனா அவன் மனைவிக்கு அவனுடைய நற்சாட்சியை கெடுக்க வேண்டும். அவன் கணவருக்கு தெரிஞ்சு கர்த்தர் கூடவே இருக்கிறார், பார்வோனுக்கு தெரிஞ்சு கர்த்தர் கூட இருக்கிறார்னு சொல்லி. ஆனா அந்த பெண்ணு பாருங்க, அவளை கொண்டு சத்துரு அவனுடைய பேரை கெடுத்து, அவனை வழிவிலக செய்து, அவன் நற்சாட்சியை கெடுத்து, அவன் பரிசுத்த வாழ்க்கையை அழிக்கணும்னு முயற்சி செய்து முடியாதபடினால வீண் பழியை இங்கே போடுகிறார். போட்ட உடனே அவனுக்கு சிறைச்சாலை தான் கிடைத்தது. அந்த சிறைச்சாலை சாதாரண சிறைச்சாலை இல்லை, மரண தண்டனை கைதிகள் வைக்கப்படுகிற சிறைச்சாலை. எப்படின்னா, சுயம்பாகிகளின் தலைவன், பானபாத்திரக்காரர்களின் தலைவன் அங்கே இருக்கிறான்.
அவங்க 2 பேரும் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவங்க. அங்கே யோசேப்பு இருக்கிறான் அந்த சிறைச்சாலையில். அப்படின்னா யோசேப்பு ஒரு மரண தண்டனை கைதியாக இருக்கிறான். மரணமே ஆனாலும் நான் கர்த்தரை விட்டு விலக மாட்டேன், என் பரிசுத்த வாழ்க்கையை விட்டு விலக மாட்டேன், என் நற்சாட்சியை காத்துக் கொள்வேன், என் ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து போக மாட்டேன்னு சொல்லி வைராக்கியம் பாராட்டுகிறார். தானியேலும் அப்படித்தான். நான் ஜெபம் பண்ணுவேன், என்ன செய்ய மாட்டேன், பிரமாணத்தையும் கட்டளையும் ஒரு நாள் மீற போறதில்லை, என் தேவனை விட்டு விலக போகிறதும் இல்லை. சிங்க கவி ஆனாலும் சரி, சிங்கங்கள் என்னை அவன் சேதப்படுத்தினாலும் சரி, என்னதான் ஆனாலும் சரி, நான் அவரை வைராக்கியமா உறுதியாய் பற்றி பிடிப்பேன். வைராக்கியமாய் தானியேல் நின்றார். அவர் மரண சூழ்நிலையிலும் ஆராதித்தார், துன்பமான வேலைகளிலும் ஆராதித்தான், ஜீவன் போகிற சூழ்நிலையிலும் ஆராதித்தார், கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவர். இப்போ எல்லாமே உங்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்கலாம், உங்களுக்குள்ளதை உங்கள் ஆத்துமாவை பறித்து கொண்டு போகணும், உங்க பேரை அழித்து விட வேணும், உங்களை இல்லாமல் போக பண்ணணும். எத்தனையோ தரம் சத்துரு அவன் மனிதர்களை கொண்டு முயற்சி செய்யலாம், அதை ஒரு நாளும் கர்த்தர் வாய்க்க விட மாட்டார். நீங்க சொல்லலாம், சரி சட்டம் பிறப்பிச்சு எல்லாம் சட்டத்தை மாற்ற வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை ராஜாவுக்கு உண்டு பண்ணி கொடுத்துருக்கலாம். கர்த்தர் செய்யலை. ராஜாவின் மேல நம்பிக்கை போய்விடாதபடி கர்த்தர் அதை அனுமதிக்கவில்லை. அப்படி அனுமதிக்காதபடினா சிங்க கபிக்கல போகிறார். சிங்க கபிக்கல போகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் காப்பாற்றி இருக்கலாம்ல? இல்லை, சிங்க கபிக்குள்ளேயும் போனாலும் சரி, கர்த்தர் அங்கே காப்பாற்றுகிறவராய், அதிலிருந்து உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். சிங்க கபிக்குள்ளேயும் கொண்டு போனார். கபிக்குள்ள ஒரு நாள் முழுவதும் இருக்கிறார். போட்ட உடனே காப்பாற்றும்படி ஒரு அற்புதத்தை செய்யணுமா? இல்ல, சிங்க கபிக்குள்ள ஒரு இரவு முழுவதும் இருக்கிறார். சாயங்காலம் மட்டும் ராஜா முயற்சி செஞ்சாரு, முடியலை. சாயங்காலத்துக்கு அப்புறம் தானியேலை உள்ளதுக்கு போட்டாச்சு, சிங்க கெபிக்குள்ள தான் இருக்கிறாரு ஒரு இரவு முழுவதும். இந்த சங்கீதத்தெல்லாம் தானியேல் நிச்சயமா என்ன செஞ்சிருப்பாரு, சொல்லி ஜெபித்திருப்பார். சத்துரு சிங்கம் போல என் ஆத்மாவை பிடித்து கொண்டு போகிறேன், விடுவிக்கிறவன் இல்லாமையினால் அதை பீறாதபடி என்னை தப்புவேன்னு சொல்லி வேண்டி இருக்கலாம். பாருங்க 57 சங்கீதம் 57:4 வாசிக்கலாம். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடைக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளாலும் அம்புகளாலும், அவர்கள் நாவு கற்கான பட்டயமாய் இருக்கிறது. அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கற்கான பட்டயமா இருக்கிறது. அப்போ சிங்கங்களின் நடுவில் இருந்த தானியேல் இந்த சங்கீதத்தை ஒருவேளை பாடியிருக்கலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் கூப்பிடுகிறார். என்னை விழுங்க பார்க்கிறாங்கன்னு சொல்லுகிறார். 4வது என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவலில் இருக்கிறது. ஆமா, இது யாரு? சவுலுக்கு தப்பி ஓடின போது, ஒரு கெபியில் ஒதுங்கும் போது தனக்கு நஷ்டம் நேரிட அல்டஸ் கேட்டு அப்படின்னு சொன்ன, அழிக்காதீங்க கொல்லாதீங்க அப்படின்னு அர்த்தம். அழிக்க விடாதிரும் கொல்ல விடாதிரும் என்று சொல்லி அந்த இசைக்கருவியில் அவர் வாசிக்கிறார். அப்போ தானியேலும் ஜெபித்திருப்பார். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிற சங்கீதக்காரன் சொன்னான். அங்க துஷ்ட மனிதர்கள் கூடி இருந்து அவனை அழிக்கும்படி எத்தனம் செய்தார்கள், ஆனா நானும் சிங்கங்களின் நடுவிலே இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்குங்க, சிங்க கெபிக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் வாயை கத்தர் கட்டல, தானியேல் உள்ள போறதுக்கு முன்னாடி சிங்கங்களின் வாயை கட்டி விட்டார். சிங்கத்தின் வாயை மாத்திரம் இல்ல, அதனுடைய சுபாவத்தையே மாற்றி விட்டார். தானியேல் உள்ள இருக்கிறதுக்கு சுபாவம் மாறிடுச்சு. வாயை கட்டப்பட்டாலும் கையை வச்சு, முன்னங்கையை வச்சு, 2 கால் இருக்கு பார்த்தீங்களா, பின்னங்கால் வச்சு, மெயினாக முன்னங்காலை வச்சு தான் அதை அடிக்கும். போய் உடனே என்ன செய்யும், ஒரே அடி கழுத்தோடு அடிச்சு என்ன செய்யும், அது பீறி பிச்சு எரிஞ்சிடும், ஒரே அடியில் கொண்டு போட்டுரும். அப்போ வாயும் கட்டினார், கை கால்களையும் கத்தர் கட்டி போட்டார். அது சுபாவமே மாறிடுச்சு. தானியேலை சாப்பிடணும்னு எண்ணமே அதுக்கு வரவே இல்லை. ஒருவேளை நீங்கள் அந்த சிங்கத்தை நல்லா கட்டி போட்டிருந்தாலும் உருமுறதும் அது கெர்ச்சிக்கிறதும், அந்த சங்கிலியை அத்துக்கொள்ளும்படி ஒரு நாய் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அது கடிக்கிறதுக்கு வர்றதுக்கு வந்துச்சுன்னா வருன்னு அப்படியே நாய் பயங்கரமாக குலைச்சிட்டு என்ன செய்யும், சங்கிலியை பட்டுன்னு இழுத்துக்கிட்டு என்ன செய்யும் வரும். பார்த்துருக்கீங்களா? அதை கட்டி வச்சிருந்தாலும். ஆனால் இது அமைதியாக இருந்துச்சு. அது சங்கிலி அதை என்ன செய்யற அமைதியாக இருந்துச்சு. தானியேலை சேதப்படுத்த எண்ணமே அதுக்கு இல்லை. சிங்க கெவிய கத்தர் என்ன செய்தார்? ஆமே சூத்திரம், அவர் பாதுகாப்பானதாக மாற்றினார். அவர் கட்டி போட்டார் எல்லாவற்றையும். இந்த நடுவில் இருக்கிறேன், என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே,
கர்த்தர் சிங்க கபியில இறக்கி விட்டு நம்மை தானியேல் யார், தானியேலின் தேவன் யார், தானியேலின் ஆராதனை என்ன, தானியேல் ஆராதிக்கிற தேவன் என்ன நிரூபித்து காண்பிக்கும்படி சிங்க கபிக்குள்ள கொண்டு போனார். நாம நினைக்கிற ஏன் சிங்க கபி, ஏன் கஷ்டம், ஏன் நெருக்கம், ஏன் அவமானம், ஏன் சிறைச்சாலை, ஏன் இந்த எது நம்மளை அழிக்கும் நினைச்சாங்களோ மனிதர்கள், துஷ்டர்கள், சத்துருக்கள் நினைச்சாங்களோ அதுதான் நம்மளை உயர்த்த போகிறது. அந்த இடம் தான் நம்முடைய கணத்தை வெளியில கொண்டு வர போகிறது. சிறைச்சாலையில ஓட்டு அவனை மரண தண்டனை கைதியாக்கி அவன் செத்துருவான் அப்படின்னு நினைச்சா அங்கதான் பானபாத்திரக்காரன் மூலமாக ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ண ஆரம்பிக்கிறார். சிறைச்சாலையில உயர்வு, பானபாத்திரக்காரனுக்கு ஒரு உதவி செய்ய வைக்கிறார். குறிப்பிட்ட நாட்கள், குறிப்பிட்ட வருடங்களுக்கு அப்புறம் 2 வருடத்துக்கு அப்புறம் ஞாபகப்படுத்தி இந்த யோசேப்பை கொண்டு வர, வெளியில கொண்டு வர வச்சார். அது உன்னை அழிக்கிற இடம் இல்ல, அது உன்னை உயர்த்துறதுக்கு ஆரம்பம். உனக்கு முடிவு கட்டுறது இல்ல, அது மகிமையாய் துவங்குகிற இடமா இருக்கும். மற்றவர்களுக்கு வனாந்தரம் அழித்து விடும், கொன்று விடும், செத்து விடுவார்கள். கர்த்தர் என்ன செய்தார்? தண்ணீரை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார், மேக சம்பத்தை கொடுத்தார், அக்னி சம்பத்தை கொடுத்தார். அதுதான் அவர்களுக்கு ஆசீர்வாதமான இடம். ஆமா, சோத்திர செழிப்பான இடத்துல அடிமையா இருந்து அவங்க வேதனைப்பட்டார்கள். ஆனா வனாந்தரம் வாழவே வழி இல்லாத இடத்துல ஒரு வளமையாய் வாழ்ந்து காண்பித்தார்கள். கர்த்தர் வாழ வைத்து காண்பித்தார். அக்னி ஜுவாலை சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ உயர்வுக்கு கொண்டு வந்த இடம் அதுதான். அவர்கள் யார்? அவர்கள் ஆராதிக்கிற தேவன் யார்? அவர்களோடு கூட இருக்கிற தெய்வம் யார்? அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு அக்னி ஜுவாலை விளங்க அக்கினி விளங்க பண்ணிடுது. அவ பவுல் சொல்லும் பொழுது ரத்தினங்கள், விளையேறப்பட்ட கற்கள், தங்கம், வெள்ளி, மரம், வைக்கோல் போன்றது இருக்குது. அக்கினியானது அதை சோதிக்கிறது. நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறதை தவிர நம்ம ஒரு நாளும் அநீதினால் சோதிக்கிற கர்த்தர் அல்ல. அழிந்து போகிற பொண்ணவே அக்கினினால் சோதிக்கிற கர்த்தர். நம்முடைய விசுவாசத்தை அவர் சோதிப்பாரே தவிர நம்ம ஒரு நாளும் அநீதியால் சோதிக்க போறதில்லை. அதில் நாம சுத்த பொன்னாய் விளங்குவோம். அவர் சோதித்த பின் நாம் சுத்த பொன்னாய் விளங்குவேன். இன்னும் கனத்துக்குரியவர்களா, இன்னும் மகிமைக்குரியவர்களா, இன்னும் மேன்மைக்குரியவர்களா நீங்க மாறிவிடுவீர்கள். பரிசுத்த வாழ்க்கையின் நற்சாட்சியும் கெடுக்கும்படிக்காக, ஆவிக்குரிய வாழ்க்கை அழிக்கும்படிக்காக சத்துருக்கள் எத்தனை பண்ணினார்கள். ஆனால் அதை கர்த்தர் சாத்தியமாக்கல. அதை வேறு விதமாய் மாற்றி காண்பித்தார், மகிமையாய் மாற்றினார். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பொருளாதார காரியங்களில், மற்ற காரியங்களில் இது என்ன செய்கிறது? சூத்திரம், சிங்கம், சத்துரு அழிக்கிறான். அது ஒன்றை மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிற கர்த்தருக்கு சோத்திரம். சங்கீதம் 35:17 வாசிக்கலாம். ஆண்டவரே, எதுவரைக்கும் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்? என் ஆத்துமா அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்க குட்டிகளுக்கும் தப்புவியும். என் ஆத்துமாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்க குட்டிகளுக்கும் தப்புவியும் என்று சொல்லி எங்க சொல்லுகிறார். இங்க அருமையானதுங்கிறத ஜீவனையும் சொல்லலாம். அது மாத்திரமில்லை, சோத்திரம், ஆசீர்வாதத்தையும் பொருளாதாரத்தையும் அங்கே குறிக்கிறதா அதை நம்ம அங்கே மென்ஷன் பண்ண முடியும். சிங்க குட்டிகளுக்கு அருமையானதையும் என்ன செய்ய தப்புவியும் ஆண்டவரேன்னு சொல்லி சங்கீதக்காரர் கேட்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 22:25 கூட பார்த்தீங்கன்னா, அதில் உள்ள தீர்க்கதரிசிகள் அதன் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். கெர்ச்சிக்கிற சிங்கம் இறை கவுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள். திரவியத்தையும் விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்கி கொள்கிறார்கள். அதன் நடுவில் அநேகரை விதவைகள் ஆக்குகிறார்கள். திரவியும் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் பட்சித்து போடுகிறார். ஒரு பக்கம் ஆத்துமாக்களை பட்சிக்கிறார்கள், இன்னொரு பக்கம் பொருளாதார நன்மைகளை, பொருளாதார ஆசீர்வாதத்தை அது பறித்து கொள்கிற சத்துரு. முதலாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வையில, நம்முடைய ரட்சிப்பின் காரியம், நம்முடைய விசுவாச காரியம், நம்முடைய நற்சாட்சி காரியம், நம்முடைய பரிசுத்த வாழ்வு காரியத்தில் கரை உண்டு பண்ணும்படிக்கு, சோத்ராதே அதிலிருந்து விலகும்படிக்கு, பின்வாங்கி போகும்படிக்கு சத்துரு முயற்சிக்கிறான், எத்தனிக்கிறான், போராடுகிறான். அதில் இருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். அடுத்ததாக சத்துரு என்ன செய்கிறான்? ஆசீர்வாதத்தின் மேலே, பொருளாதாரத்தின் மேலே, நன்மைகள் மேலே அவன் நெருக்கடியை கொண்டு வந்து அவன் அதையெல்லாம் பிடுங்கி கொண்டு நம்மை நெருக்கடிக்குள்ளாக தள்ள நினைக்கிறான். இப்போ சிங்கக்கபிகளை போடும்போது தானியேல ஒரு பிரதானியா 40 தேசத்துக்கு அதிகாரியா உள்ள போடக்கூடாது. போடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? அவருடைய எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும், வாங்கி கொள்ள வேண்டும். அதிகாரத்தையும் ஆளுகையும் பதவியும் அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு தான் இவரை எங்கே போட்டாங்க? சிங்க கெபிக்குள்ள போட்டாங்க. இப்போ சாதாரண ஒரு அடிமையார், ஒன்றமில்லாதவனாய் அவன் சிங்க கெபிக்குள்ளே இறங்குகிறான், உள்ளே போகிறான். எல்லாம் பறிக்கப்பட்டுருச்சேன்னு சொல்லி. ஆனால் அதை குறித்து அவன் கவலைப்படவே இல்லை.
இது எல்லாம் என் தேவனிடத்திலிருந்து வந்தது, என் தேவன் எனக்கு தந்தது. அவர் எல்லாமே எதுவும் இல்லை, அவர் இல்லாத எதுவும் எனக்கு தேவையில்லை, அது உயிராக இருந்தால் என்று சொல்லி தானியேல் சிங்கக்கபிக்குள்ள இறங்குகிறார். சாதாரண ஒரு அடிமையார், எல்லா பதவியும் எல்லா பட்டங்களும் எல்லா உயர்வுகளும் பறிக்கப்பட்ட ஒரு சாதாரண அடிமையாக குழிக்குள்ள போடப்பட்டான். சிங்கங்களின் வாயை கட்டி அது சேதப்படுத்தாதபடி பார்த்து ஒரு இரவு முழுவதும் தானியேல் நன்றாய் தூங்கி இருக்கிறார். ராஜாவுக்கு தூக்கம் வரலை. எல்லாம் இழந்த போதும் அவர் திராட்சரசம் தானியம் பெருகிருக்கிற காலத்தை பார்க்கலாம், அதிக சந்தோஷத்தை எனக்கு தந்தீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல அதிக சந்தோஷத்தோட நிம்மதியோட சிங்கக்கபியில தானியேல் தூங்கி ஆண்டவருக்கு நல்ல நன்றி செலுத்தி துதித்து தூங்கி எழுந்திருப்பார் நான் நம்புறேன். ராஜாவுக்கு தூக்கம் வரவே இல்லை. அந்த தானியேல் 6 பார்த்தீங்கன்னா 18வது வசனத்துல பாருங்க. பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ராம் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து இப்ப தீவிரமாய் ஓடி போகிறான். எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிறான். தானியேல் காத்திருக்கவில்லை, ராஜா காத்திருக்கிறான். தானியேலுக்கு தூக்கம் வந்துச்சு, ஆனா ராஜாவுக்கு தூக்கமே இல்லை. சத்துரு என்ன வேணா நினைக்கலாம், சத்துரு எப்படி வேணா எத்தனிக்கலாம். வேகமாய் தீவிரமாய் ஓடி வந்து 20வது வசனத்துல ராஜா கெபியின் கிட்டே வந்த போது துயார சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதி கேடு செய்ததில்லை. சீக்கிரமா தூக்கி விடுங்க. அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியினால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. வெளியில தூக்கி விட்டாங்க. இவருக்கு விரோதமாய் குற்றம் சாட்டின அத்தனை பேரும் சிங்கக்கவியில போடப்பட்டாங்க. அவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் குமாரர்களையும் அவருடைய மனைவிகளையும் எல்லாத்தையும் சிங்கக்கவியில போட்டாங்க. அவங்க கெபியின் அடியில் போய் சேர்றதுக்கு முன்னாடி சிங்கங்கள் பாய்ந்து அவர்களை பீறி தின்று போட்டு எலும்புகள் எல்லாம் நொறுக்கி எறிந்தது. ஒருவேளை தானியேல் ஏதோ காரியங்களை செஞ்சிருக்கலாம், இல்லைங்க, தானியேலுடைய தேவன் செய்தார். இப்ப இவர்களை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. இவருடைய தெய்வத்துக்கு, இவருடைய ராஜாவுக்கு வைராக்கியம் பாராட்டினாங்க. இவங்க ராஜாவும் காப்பாற்றலை, இவருடைய தெய்வங்களும் காப்பாற்றலை, இவங்களுடைய அதிகாரங்களும் காப்பாற்றலை. இவங்களுக்கு அருமையானதை இழந்து போகும்படி அமை சத்துரு எத்தனிக்கலாம், ஒன்று இழந்து போக மாட்டேங்க. 40 தேசத்துக்கு அதிபதியா இருந்த உங்களுடைய பதவி பறிக்கப்பட்டு அடிமையா உள்ள போடப்பட்டீங்க. இப்ப மேலே எழும்பி வரும்போது 120 தேசத்திற்கு நீங்க தான் பிரதானி, நீங்க தான் அதிகாரி, நீங்க தான் தலைவர். அவன் இழந்தது 1 மடங்கு, கர்த்தர் திருப்பி கொடுத்தது 3 மடங்கு. கர்த்தர் தாமே உங்களை இந்த வார்த்தை கொண்டு ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன்.